வெல்கம் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்றைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக நிறைய ரிக்வெஸ்ட் வந்திருந்தது பரோட்டா செய்து காட்ட சொல்லி. ஆக்சுவலி இன்றைக்கு தான் எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு இந்த பரோட்டா செய்யறதுக்கு. என் மம்மியே இழுத்து வச்சிருக்கேன் இன்றைக்கு இந்த பரோட்டா செய்யறதுக்கு. ஸோ எங்கள் மம்மி உங்களுக்கு இந்த பரோட்டா எப்படி செய்யறேன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டி தருவா. ஸோ ஆக்சுவலி மம்மி கதைக்க வைக்கப்படுறா. ஸோ அவக்காண்டி நான் கதைக்கிறேன். இதில் வந்து மம்மி 1 கிலோ ஆல் பர்பஸ் ஃப்ளவர் எல்லாத்துக்கு மைதாமா எடுத்துருக்குறா. 1 கிலோ. இதில் வந்து சீனி வந்து 2 டேபிள் ஸ்பூன் இருக்குது. இந்த 2 டேபிள் ஸ்பூனையும் இதில் போடுங்க. இதில் வந்து தேவையான அளவு உப்பு, ஆனால் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா இருக்குது. இந்த 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா இதில் போடுங்க. இப்போ வந்து இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து மம்மி மிக்ஸ் பண்ணி விட போகிறா. இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். 470 மில்லி லிட்டர் தண்ணி இருக்குது. அல்லாடிக்கு 2 கப் தண்ணி இருக்குது. ஸோ இப்போ மம்மி இதை விட்டு குழைக்க போகிறா. ஸோ 470 மில்லி லிட்டர் தண்ணியும் விட்டுட்டா இதில் வந்து பிறம்பா இன்னொரு 470 மில்லி லிட்டர் தண்ணி தேவைன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் விட்டு குறைக்கணும். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறா. ஸோ இல்லாமல் வந்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்குறா, 500 மில்லி லிட்டர். ஸோ இதை நல்லா நீட் பண்ணி எடுக்கிறா. இது கொஞ்சம் நீங்கள் விடையே தண்ணி கொஞ்சம் கூட விட்டுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மாஸ் சேர்த்திங்கன்னு சொன்னால் சரியாக குழைக்கலாம். ஒரு 10-15 நிமிஷமாவது இப்படி குழைச்சி எடுத்திங்கன்னா தான் நல்லா சாஃப்டான பரோட்டா வரும். ஸோ இப்போ மம்மி வந்து இந்த கிச்சன் கவுண்டரில் போட்டு நல்லா குழைச்சி எடுக்கிறேன்டா. இது நல்லா குழைச்சி பிணைஞ்சு குழைச்சிங்கன்னு சொன்னால் தான் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ 10 நிமிஷமாக இப்படி குழைக்கிறா. ஒரு 15 நிமிஷமாக வந்து இப்படி குழைச்சி எடுத்துருக்குறா. இப்போ இன்னொரு சின்ன பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டு இதுக்கு வச்சுட்டு இதில் வந்து ஒரு கொஞ்சம் எண்ணெய், ஒரு லெஸ் தென் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் வந்து மேலால் வந்து பூசி விடுறா. ஸோ இப்படி எண்ணெய் சாதம் வந்து மேலால் வந்து பூசி இருக்கிறா. இப்போ இந்த சட்டியில் வச்சுட்டு இதில் வந்து க்ளீனான கிளாத் இருக்குது. ஸோ இதை எடுத்து கொஞ்சம் ஈரமாக்கிட்டு நல்லா புளிஞ்சிட்டு ஸோ இதை வந்து இப்போ இந்த துணியால் மூடி போட்டு ஒரு 4 to 4.5 hours வந்து இதை நல்லா புளிக்க விடணும். இதே வந்து சூடான நாடு என்று சொன்னால் 2-2.5 மணி நேரம் காணும். பட் இங்கே வந்து குளிர் என்று சொன்னபடியாக ஒரு 4 to 4.5 hours எடுக்கும். ஸோ இப்போ இதை வந்து 4.5 மணி நேரம் நாங்கள் 4லேருந்து 4.5 மணி புளிக்க வைக்க போகிறோம். இந்த மாவு புளிக்க வச்சு 4 மணி நேரம் ஆயிட்டுது. ஸோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் புளிச்சிருக்கு, ஆனால் இன்னும் கொஞ்சம் புளிக்கணும். ஸோ இப்போ இதை வந்து மம்மி எடுத்து ரவுண்ட் போலையாக வந்து பிடிச்செடுக்க போகிறா. இதில் வந்து ட்ரே எடுத்து இந்த ட்ரேக்கு வந்து எண்ணெய் பூசுகிறா. கைக்கு எண்ணெய் போட்டுட்டு இதை வந்து சின்ன சின்ன பீஸாக எடுத்து இப்படி ரவுண்ட் போலாக உருட்டி எடுங்கோ. எண்ணெய் கொஞ்சம் கைக்கு போட்டு ஸோ இப்படி எல்லாத்தையும் போலாக பிடிச்செடுப்போம். ரவுண்டாக பிடிச்சி வச்சுருக்கலாம் மம்மி. இதில் வந்து எண்ணெய் இருக்கு. இந்த எண்ணெயை வந்து இந்த ரொட்டி உருண்டைக்கு மேலே வந்து பூசணிங்கன்னு சொன்னால் தான் ஈஸியாக இருக்கும். இந்த ரொட்டியை வந்து அடிக்கிறதுக்கு மேலே நல்லா சாஃப்டாகவும் வரும். ஸோ இப்போ இந்த எண்ணெயை பூச போகிறா.
ஓகே, இந்த எண்ணெய் பூசியாச்சு. இதுக்கு மேலே வந்து பிளாஸ்டிக் ரேப் இருந்துன்னு சொன்னால் மூடி போட்டு ஒரு 1/2 hour வந்து எண்ணெய் கொஞ்சம் புளிக்க வைப்போம். அரை மணி நேரம் இப்படி விடுங்க இது புளிக்கிறதுக்கு. முட்டை ரொட்டிக்கு வந்து இப்படி முட்டையை அடித்து வச்சிங்கன்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து 3 முட்டை வந்து இந்த செப்பரேட்டான பவுலில் வந்து உடைச்சி விடுங்க. இந்த இதில் வெள்ளை மாதிரி இருக்குதில்ல, இது சொல்லுவாங்க வெடுக்குன்னு சொல்லி. இது நார்மலி நாங்கள் ரிமூவ் பண்ணுறது. இப்போ இதை ரிமூவ் பண்ணி விடுங்க இந்த வெடுக்கு. ஸோ 2வது முட்டை இதுலேயும் அந்த வெள்ளையாக இருக்கிற இந்த இதை வெடுக்கை வந்து ரிமூவ் பண்ணுங்க. இது 3வது. இதில் கொஞ்சம் உப்பு இருக்குது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேருங்க. நான் போடுறேன் 1/8 டீஸ்பூன். இதில் 1/8 டீஸ்பூன் மிளகு இருக்குது, பெப்பர் பவுடர். இதில் வந்து ஒரு சின்ன சிவப்பு வெங்காயம் எடுத்து அதிலேருந்து பாதி எடுத்து சின்ன சின்ன பீஸாக வந்து வெட்டி இருக்கிறேன். இதில் வந்து 4 சின்ன பச்சை மிளகாய் வந்து சின்ன வெட்டி இருக்கு. உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெட்டி போடுங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இது நான் நல்லா அடிச்சிருக்கிறேன், மிக்ஸ் பண்ணியிருக்கு. இது இன்னொரு அரை மணி நேரம் வந்து புளிக்க வச்சிருக்குது. இப்போ இது புளிச்சிட்டுது, இதை அடிச்செடுக்க போகிறா. ஸோ இந்த ரொட்டி அடிக்கிறதுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து இப்படி ஒரு மெல்லிய தாரம்னு சொன்னால் மெட்டல் போர்டு மாதிரி லாங் வண்டி இருக்குது. அப்போ இப்படி விசிக்கி அடிக்க ஈஸியாக இருக்குது. இப்போ இந்த போர்டு வந்து எண்ணெய் தெளிச்சிருக்கிறாங்க. எண்ணெய் தெளிச்சிட்டு இதை ஃப்ளாட்டாக வந்து தட்டி எடுக்கிறா. இப்படியான ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும் இதை வந்து விசிக்கி அடிக்கிறதுக்கு. ஸோ இப்படி நல்லா விசிக்கி அடிச்சிட்டு இப்படி ரவுண்டாக சுற்றி எடுக்கணும். இந்த இப்படி ரவுண்டாக சுற்றி எடுத்துருக்கு. அதே மாதிரி எண்ணொண்டு எடுத்துருக்கா. இதை சரியாக புளிக்க வைக்காட்டிக்கு நீங்கள் இப்படி வந்து சாஃப்டாக வராது. இப்படி வந்து விசிக்கி நீங்கள் தடிச்சு எடுக்கவே மேலாது. ஸோ இதை நல்லா புளிக்க விடணும். இப்படி ஒரு ஃப்ளவர் மாதிரி அடிச்சு போட்டு ஃபோல்ட் பண்ணிட்டு சுற்றி எடுத்துருக்கிறா. ஸோ இதை வந்து இப்படி ஃப்ளவர் மாதிரி இதில் வந்து உருட்டி வச்சிருக்கிறா. ஸோ இதில் வந்து நாங்கள் செய்ததில் வந்து 18 வந்திருக்குது. இப்போ 4 வந்து மம்மி வந்து இப்படி அடிச்செடுக்கையில் என்ன சொன்னால் இது வந்து முட்டை ரொட்டி செய்து காட்ட போகிறா. ஸோ இது வந்து 4 வந்து அப்படியே சும்மா சிம்பிளாக வச்சுருக்கிறா. மிச்சதையெல்லாம் போட்டு இப்போ எல்லாம் முருட்டி எடுத்துட்டா. இதை இப்போ மூடி போட்டு ஒரு 15 அல்ல ஒரு 20 நிமிஷம் வந்து என்ன கொஞ்சம் புளிக்க விடுவோம். இங்கே இது நாங்கள் இருக்க குளிர் நாடோடைய புளிக்க கொஞ்சம் கஷ்டம். பட் இதே வந்து வெயில் நாட்டில் வந்து 2.5 ஹவர்ஸுக்குள்ள 2 hours 2.5 ஹவர்ஸ்க்குள்ள வந்து புளிச்சிடும். பராட்டா வந்து இன்னைக்கு இந்த கிரில் பேன்ல தான் செய்ய போறோம். உங்கள்ட்ட இந்த கிரில் பேன் இல்லாட்டி பிரச்சனை இல்லை, நீங்க தோசை கல்ல இல்லாட்டி ஏதாவது ஒரு பேன்ல வந்து இதை நீங்க சுட்டு எடுக்கலாம். இந்த கிரில் பேனை வந்து நான் மீடியம் ஹீட்ல வச்சிருக்கிறேன். வச்சுட்டு இது கொஞ்சம் எண்ணெய் பூசுறேன். இப்போ இது 20 நிமிஷம் ஆயிட்டு. பட் ஃபர்ஸ்டா வந்து மம்மி உங்களுக்கு முட்டை ரொட்டி எப்படி செய்யறேன்னு சொல்லி காட்டி தருவா. இப்போ அந்த சுற்றி வச்சிருக்கிறதில்ல ஜஸ்ட் பிளெயினாக வந்து போலாக இருக்குதில்ல உருண்டையாக இருக்குது, அதை எடுத்து அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டு இப்போ தட்டி எடுக்க போகிறாங்க. இந்த பராட்டாக்கு வீசி அடிக்கிற மாதிரி அடிக்கக்கூடாது, மெல்லமாக மெதுவாக அடிக்கணும், என்ன பிஞ்சிடும். ஸோ இப்படி மெல்லிஸாக தட்டிட்டு இதை வந்து நேராக வந்து இந்த கிரில் பேனில் போட போகிறா. நல்ல மெல்லிஸாக தட்டி பீயாமல் எடுத்துருக்குறா. அதுக்கு மேலே வந்து நாங்கள் அடித்து வச்சுருக்க முட்டையை ஊற்றுங்க.
மேலே கொஞ்சம் எண்ணெய் சேருங்க. 2 நிமிஷத்துக்கு பிறகு சைடை திருப்பி விடணும். இப்போ மற்ற பக்கம் திருப்பி விடுங்க இன்னொரு 2 மினிட்ஸுக்கு பிறகு. ஸோ மெல்லிசா இந்த மாவை வந்து வீசி அடித்தபடியாக டக்கண்டு இது வந்து அவிஞ்சிட்டு. ஸோ இப்போ 4 நிமிஷம் ஆச்சு. இதை வந்து பிரம்பா இறக்கி எடுப்போம். இந்த இருக்குது இன்னொரு முட்டை ரொட்டிக்கு இப்போ இதை தட்டி எடுக்கிறா. ஸோ அப்படி நல்லா தின்னா மெல்லிசா இதை தட்டி எடுத்துட்டு ஸோ இந்த முட்டை ரொட்டியும் செய்து முடிஞ்சது. அபிகேலும் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கிறா. சே ஹாய் அபிகேல். How are you? Hi. Okay, bye bye. Bye. பராட்டாக்கு சுற்றி வச்சிருந்த மாவை எடுத்து அது மேலே கொஞ்சம் எண்ணெய் போட போகிறா. ஸோ எல்லாத்தையும் வந்து தட்டி எடுக்கிறா. அபிகேலும் ரொட்டி சாப்பிட்டு சாப்பிட்டு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறா. ஹாய் அபி. Hi. How are you? ஸோ இப்படி எல்லாத்தையும் தட்டி தட்டி எடுத்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக இருக்குது மொண்டடியாக வந்து இதை சுட்டு எடுக்கிறதுக்கு. இப்போ வந்து தட்டி வச்சிருக்கிற இந்த பராட்டா வந்து இந்த grill பேனில் போட போகிறா. அதுக்கு சைடில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விடுறா. இந்த பூ மாதிரி சுற்றி இருக்கிறது வந்து அப்போ தான் லேயர்ஸ் மாதிரி வரும். கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரும். மீடியம் ஹீட்லேயே இருக்குது இந்த பேன். 3 நிமிஷம் ஆகிட்டு மற்ற பக்கம் திருப்பி விடுங்க. இந்த பராட்டா நல்லா வேகிட்டுது. இப்போ இதை இறக்கி எடுக்கிறா. ஒன்றுக்கு மேலே ஒன்றா அடுக்கி எடுங்கோ. இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றுக்கு மேலே ஒன்றா அடுக்கி இருக்கிறா. இப்போ இதை கையால் வந்து 4 பக்கம் வந்து அடிச்சு எடுக்கணும். சூட்டோடய நீங்கள் இப்படி அடிச்சு எடுக்கணும். இப்படி அடிக்கிறது காரணம் அப்போ தான் நல்லா இந்த லேயர்ஸ் எல்லாம் வந்து வரும். இந்த பராட்டா எடுத்து நீங்கள் சின்ன சின்ன வெட்டினீங்கன்னு சொன்னால் இது கொத்து ரொட்டிக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இந்த அபிகேல் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ரொட்டி எல்லாம் செய்து முடிஞ்சுது. சரி நல்லா ஃப்ளேக்கியாக இந்த அப்படி லேயர்ஸாக வந்துருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பராட்டா எல்லாம் செய்து முடிஞ்சுது. ஸோ இதுதான் பராட்டா ரெசிபி. ஸோ இந்த இருக்குது இதுதான் இந்த எக் ரொட்டி. இதில் முட்டை போட்டு செய்கிறது. இதுவும் செய்து முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பராட்டா எல்லாம் செய்து முடிஞ்சது. சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸில் விடுங்க. முக்கியமாக ரிக்வஸ்ட் பண்ணி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.